ஹாய் பசங்களா, வெல்கம் டு மை நியூ சேனல் அக்கௌண்ட்ஸ் பாஸ் தமிழ். இன்னைக்கு நாம என்சிஆர்டி சிலபஸ்ல இருக்கிற சாப்டர் நம்பர் 3 ரெக்கார்டிங் ஆஃப் டிரான்சாக்ஷன் 1ல இருக்கிற நியூமெரிக்கல் கொஸ்டின் 2வை நம்ம பார்க்க போறோம். இந்த கொஸ்டினோடைய ஸ்க்ரீனை வந்து நான் ஷேர் பண்றேன். உங்களோட என்சிஆர்டி புக் எடுத்து கூட வச்சு நீங்க பார்த்துக்கலாம், சரிங்களா? ஸோ செகண்ட் கொஸ்டினை நான் படிக்கிறேன், எக்ஸ்பிளைன் பண்றேன். அதுக்கப்புறமா நம்ம வந்து அதுக்குண்டான என்ட்ரியை எப்படி போடணும்னு நான் உங்களுக்கு காட்டுறேன், ஓகேங்களா? ஸோ ப்ரிப்பேர் அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் ஃப்ரம் த ஃபாலோயிங். A. Kunal started business with cash 2,50,000. He purchased furniture for cash 35,000. He paid commission 2,000. He purchased goods on credit 40,000. He sold goods costing 20,000 for cash 26,000. இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், மேம் நீங்க ரெண்டு சைடு ஆஃப் த நோட் போடுறீங்க, இது வந்து டெபிட் சைடு, இது வந்து கிரெடிட் சைடுன்னு நீங்கள் போடுறீங்க. ஆனால் நாங்கள் காலம்ஸை எப்படி மேம் எக்ஸாக்டாக பிரிக்கிறது அப்படின்னு எல்லாருக்குமே டவுட் வர்றது தான். அது எப்படி பிரிக்கணும்னு நான் சொல்கிறேன். இங்கே கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா குணால் ஸ்டார்டட் அ பிஸ்னஸ் வித் கேஷ்ன்னு சொன்னோடனே ஃபஸ்ட்டு காலம் கேஷை போட்டுருங்க. ஏன்னா நமக்கு கேஷ் காலம் எப்போவுமே வேணும், ஸ்டாண்டர்டாக இருக்கிறது. அடுத்தது வந்து பர்ச்சேஸ்டு ஃபர்னிச்சர், நம்ம ஃபர்னிச்சராக இருக்கலாம், இல்லை லேண்ட் அண்ட் பில்டிங்காக இருக்கலாம், மிஷினரியாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். ஃபர்னிச்சர் அசட்டு பர்ச்சேஸ் பண்ணும்போது எந்த அசட் பேரை சொல்கிறாங்களோ அதுக்கு ஒரு காலம் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா கூட்ஸ் ஸ்டாக் வச்சு தான் நம்ம வந்து சேல் பண்ணுவோம், எப்படி இருந்தாலும் அதுக்கும் ஒரு காலம் நமக்கு இருக்கும். ஸோ இப்படி தான் நம்ம காலம் பிரிச்சுக்கணும். ஃபஸ்ட்டு கொஸ்டினை படிச்சுட்டு எத்தனை காலம் பாசிபிள் இருக்குன்னு நம்மளே கெஸ் பண்ணி அந்த காலம்ஸை நம்ம பிரிக்கணும், புரிஞ்சுதுங்களா? ஸோ இதுதான் நம்ம ஃபஸ்ட்டே நான் காலம் பிரித்து வச்சுருக்கேன், அதுக்காக தான் உங்களுக்கு அது புரியணுன்றதுக்காக. கொஸ்டினை படிங்க கிளியரா, முதல்ல காலம்ஸை பிரிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல குணால் என்ன பண்றாரு, ஹி இஸ் பிரிங்கிங் த கேஷ் இன்சைட் த பிஸ்னஸ், அதாவது கேஷை இன்வெஸ்ட்மெண்ட்டாக கொண்டு வராரு. எவ்வளோ கொண்டு வராரு? 2,50,000. ஸோ நான் என்ன சொல்லியிருக்கேன், முதல்ல கேஷில் அந்த என்ட்ரி இன்க்ரீஸ் இன் கேஷ். அப்போ அதில் வந்து நம்ம எவ்வளோ போடணும்னா 2,50,000. ஸோ இப்போ கேஷில் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா கேபிட்டல்லையும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணோம். அப்போ இன்க்ரீஸ் இன் கேபிட்டல் நேராக கையை நேராக வச்சு கொஞ்ச நாளைக்கு ப்ராக்டிஸ் ஆகிற வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும், சரிங்களா? இப்போது அக்கௌண்டிங் ஈக்குவேஷன், நான் அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் எழுதிட்டனாலே நம்ம ஃபைனலைஸ் பண்ணுறோம், இந்த என்ட்ரியை என்ன பண்ணுறோம், ஃபைனலைஸ் பண்ணுறோம். ஸோ அப்படி எடுத்து இறக்கி கொண்டு வாங்க. 2,50,000, இங்கேயும் 2,50,000. என்ன ரூல்ஸ்ன்னு ஞாபகம் இருக்குங்களா உங்களுக்கு? என்ன ரூல்ஸு? A is equal to L plus C, இதுதான் ரூல், ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து பர்ச்சேஸ்ட் ஃபர்னிச்சர். அப்போ என்ன ஆகுது? இன்க்ரீஸ் இன் ஃபர்னிச்சர். ஹி பர்ச்சேஸ்ட் ஃபர்னிச்சர்னு கொடுத்துருக்காங்க 35,000க்கு. அப்போது இன்க்ரீஸ் இன் ஃபர்னிச்சர். அப்போ அங்கே 35,000 இங்கே நம்ம என்ன பண்ணணும், என்ட்ரி போடணும். ஸோ ஃபார் கேஷ்ன்றதுனால நம்ம என்ன பண்ணுவோம், கேஷில் அதை கம்மி பண்ணணும், டிக்ரீஸ் இன் கேஷ் 35,000. பசங்களா எப்போவுமே பிளேஸ் வேல்யூவை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள். ஸோ தட் உங்களுக்கு அந்த பிளேஸ் வேல்யூ வச்சா தான் ஈஸியாக உங்களால் என்ன பண்ண முடியும், கேல்குலேட் பண்ண முடியும். ஸோ ஒரே சைடில் பார்த்தீங்கன்னா அசட் சைட்லேயே இன்க்ரீஸும் ஆயிருக்கு, டிக்ரீஸும் ஆயிருக்கு. அப்போ தேர் வில் நாட் பி எனி சேஞ்சஸ் இன் த லயபிலிட்டி சைடு, ஓகேவா? ஸோ நவ் அப்போ என்ன பண்ணலாம், நம்ம டைரெக்டாக இறக்கலாம். இப்போ 35,000 2,50,000 லெஸ் பண்ணிங்கன்னா 2,15,000, ஓகேவா? இங்கே 35,000 அப்படியே இறக்குங்க, புரிஞ்சுதா? அதுக்கப்புறம் இங்கே எந்த சேஞ்சஸும் இல்லை, இங்கே நில் போட்டுடுங்க, ஓகேங்களா? இங்கே வந்து எந்த சேஞ்சஸும் இல்லை, டைரெக்டாக 2,50,000, ஓகேவா? இது வந்து செகண்ட் என்ட்ரி. தேர்ட் என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்சஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கேபிட்டல்லேருந்து காசை எடுத்திருக்காங்க, ஓகேங்களா? ஸோ இங்கே என்ன பண்ணணும், நம்ம 2,000 rupees நம்ம இங்கே லெஸ் பண்ணுறோம். அதே மாதிரி கேஷில் டிக்ரீஸ் ஆகிறதையும் நம்ம காட்டணும். ஸோ 2,000 rupees டிக்ரீஸ் ஆகிருக்கு, ஓகேங்களா? அப்போ எவ்வளோ இருக்கும், 2,13,000, இது ஒரு 35,000, இது பழைய மாதிரியே நில் 2,48,000. ஸோ இங்கே நம்ம கரெக்டாக போட்டிருக்கோமான்னு செக் பண்ணலாமா? 2,13,000 ப்ளஸ் 35,000 போட்டிங்கன்னா 2,48,000 வந்திருக்கு. ஸோ உங்களோட இது வரைக்கும் உண்டான என்ட்ரி கரெக்ட். ரெண்டு சைடும் டேலி ஆகுதான்னு மட்டும் பார்த்துக்கோங்க, சரிங்களா? இப்போது ஸ்டாக்கு நம்ம என்ட்ரி போட போகிறோம். ஸ்டாக் என்ட்ரி போடும்போது ஸ்டாக்கை வந்து நம்ம கிரெடிட்டார்கிட்டேருந்து கடனாக வாங்கியிருக்கோம், சரிங்களா? அப்போது கடன் வாங்கும்போது நம்ம என்ன பண்ணோம், லயபிலிட்டி சைடில் கொடுக்கணும். ஏன் லயபிலிட்டி சைட்னா
liable to pay. எப்பவுமே அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. liabilitiesனாலே liable to pay. யாருக்கு? சப்ளையர்ஸ்க்கோ இல்லைனா கிரெடிட்டார்ஸ்க்கோ கொடுக்க வேண்டியது. ஓகேவா? ஸ்டாக் வாங்கின என்ட்ரியை முதல்ல என்ட்ரி போடுவோம். இன்க்ரீஸ் இன் ஸ்டாக் 40,000. ஓகேங்களா? இன்க்ரீஸ் இன் கிரெடிட்டார். ஏன்? நம்ம அவங்களுக்கு இன்னும் காசை கொடுக்கல. ஸோ liable to pay. ஸோ அங்கே நேராக நம்ம அந்த கேஷை எழுதுகிறோம் 40,000. ஓகேங்களா? இப்போ திருப்பியும் என்ன பண்ணோம்? நம்ம இந்த டிரான்சாக்ஷனை வைண்ட் அப் பண்ண போகிறோம். ஸோ again we are going to bring this downwards. Okay? 2,13,000, 35,000, again 40,000. பார்த்தீங்களா? ஒவ்வொன்றா நான் கீழே இறக்கி கொண்டு வரேன் பாருங்க, ஸ்லோவா. அப்படி கொண்டு வந்துட்டாலே உங்களுக்கு டேலி ஆகிடும், பர்ஃபெக்டாக டேலி ஆகிடும். இதை நம்ம டோட்டல் கூட பண்ண வேண்டாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா இங்கே 40,000 வந்துச்சு, லயபிலிட்டி சைட்லேயும் 40,000 வந்து ஆல்ரெடி நம்ம இங்கே டோட்டல் பண்ணால் 2,48,000, இங்கே 2,48,000. கரெக்டாக இருக்குது. கரெக்டாக? இனி அடுத்ததுக்கு போகலாமா? இன்க்ரீஸ் இன் கேஷ். எவ்வளோ கேஷ் கொண்டு வந்து, அதாவது we have sold out the goods. He sold goods costing 20,000 for cash 26,000 சொல்லியிருக்காங்க. அப்போது நமக்கு இன்க்ரீஸ் இன் கேஷ் வந்து 26,000. ஓகேங்களா? ஸ்டாக்கில் நமக்கு ரெடியூஸ் ஆகும். எவ்வளோ ரெடியூஸ் ஆகும்? 20,000 rupees ஸ்டாக்கை தான் நம்ம வெளியே எடுத்திருக்கோம். ஓகேங்களா? இப்போது இந்த இடத்துல இங்கே வந்து 26,000லேருந்து 20,000 லெஸ் பண்ணிங்கன்னா உங்களோட ப்ராஃபிட் எவ்வளோ? 6,000 rupees. அது எங்கே போகும்? நேராக நமக்கு கேபிட்டலில் அதை நம்ம சேர்த்துருவோம். ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து டோட்டல் பண்ணி பார்க்கலாமா? இப்போது இங்கே அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் எழுதணும். அக்கௌண்டிங் ஈக்குவேஷன். ஓகேங்களா? அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் எழுதும்போது நம்ம இப்போ எல்லாமே இறக்குறோம். 2,39,000, இது 35,000, இங்கே லெஸ் ஆகும் 20,000, இங்கே நம்ம அப்படியே லயபிலிட்டி 40,000. இந்த இடத்துல நம்ம கால்குலேட் பண்ணோம். எவ்வளோ? 2,54,000. ஸோ இதை நம்ம கவுண்ட் பண்ணும்போது நமக்கு அந்த வேல்யூ வந்துச்சுன்னா இந்த ஆன்சர் ரைட். ஓகேங்களா? இப்படி தான் பொறுமையாக அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் பண்ணணும். அதுக்காக ரொம்ப டைமும் எடுக்கக்கூடாது. கொஸ்டின் பார்த்த உடனே எங்கே நம்ம வந்து என்ட்ரி போடணும், எப்படி டிவைட் பண்ணணுன்றதை நம்ம ஃபாஸ்ட்டாக செஞ்சுட்டா நம்ம வித்தின் ஒரு 10 minutesலாம் இதை ரெடி பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ உங்களுக்கு இந்த சம்மு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். ப்ளீஸ் சப்போர்ட் மை சேனல். தேங்க்யூ ஸோ மச்.